வணக்கம் வேண்டர் லவ்ஸ், வெல்கம் டு வேண்டரிங் தமிழா சேனல். நான் உங்கள் அஹமத் ஷக்கீல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே 9 டேட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பைக்கை சர்வீஸ் விடணும். லாஸ்ட்டாக நான் வந்து கொடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 months ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் பைக் வந்து சர்வீஸே கொடுக்கல. இப்போ கொடுக்கணும், டெஃபினட்டாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சவுண்ட்ஸு, கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப ரஃப் யூஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த சர்வீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ராஜேஷ் Bs6 பைக்கரில் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹெல்மெட் வாங்க போனோம் இல்லையா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைக் எடுக்கிறக்கா சில கோட்ஸ்லாம் போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். நான் முடிஞ்சால் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது ஒரு லாகாக. ரொம்ப பெரிய பைக்லாம் இல்லை, ஒரு நார்மல் லெவல் பைக் தான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைக்ஸில் தான் அவனுக்கு வந்து ஒர்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ மைண்டில் வச்சுருக்கான். சரி, ஓகே, பைக் போய் பார்க்கலாம். பேஷன் ப்ரோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி டைப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அவரவர்கள் விருப்பம். வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை சர்வீஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4th ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ்னால் பல பேர் காசே இல்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க லேபர் சார்ஜஸ் மட்டும் போட மாட்டாங்க. மற்றபடி இந்த பார்ட்ஸ் சேஞ்சிங் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு டெஃபினட்டாக அவங்க போட தான் போகிறாங்க சார்ஜஸ்ஸு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் வரும். லேபர் சார்ஜே போடலனாலும் அவங்க ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்ட்ஸ் சேஞ்ச் எதுவுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இன்ஜின் ஆயில் நான் வெளில மாற்றிட்டேன். ஸோ இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கும் கிடையாது. இப்போ என்னோடய பழைய ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 60 ரூபா 70 ரூபா வரும் பில்லு. நான் என்னோடய வீடியோலையும் சொல்லியிருந்தேன் சர்வீஸ் பற்றின டீட்டெயில். பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சர்வீஸ் பற்றி ஒரு கிளாரிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெட் ஆஃபீஸில் கொடுக்க போகிறேன், மதுரை பாண்டியன் ஹெட் ஆஃபீஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் பைக் டெலிவரி எடுத்தது வந்து பைக்ரா பிரான்ச் எடுத்தேன். சேம் பாண்டியன் தான், பட் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச்சு. நான் வீடு அங்கே இருந்தேன்னா, ஸோ அது எனக்கு வந்து பக்கமாக இருந்தது. இப்போ இங்கேருந்து அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான லாங்கு. ஸோ நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், வந்தாச்சு. ஏன்னாடா எடுத்தோடனே வந்துட்டோம்னா அவ்வளோதான். இது இவ்வளோ க்ளோஸாக இருக்குது. சர்வீஸிங் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு 9:30 போய் கொடுத்துடலாம். பைக் இன்னைக்குள்ளே கிடச்சேன்னு நினச்சேன். வழக்கம் போல் டைமிங்கில் உழப்பிட்டேன். ஓகே, இந்த பாண்டியன் இருக்குது. இவ்வளோ பைக் நிற்கிது. சர்வீஸு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. உள்ளே போய் பேசிட்டேன்னா வருவோம். வந்து பார்த்தா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும். கட்டப்படுத்துகிறாங்க நம்மளை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸு சர்வீஸ்லாம் இல்லை, நீங்கள் மண்டே தான் கொடுக்கணுன்றாங்க. அவ்வளோ பிஸியாமா. இப்போ வேறு வழியே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, எனக்கு நான் பைக்கு இப்போ டைம் இருக்கப்போ சர்வீஸ் கொடுத்து எடுத்தால் தான் உண்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறேன்னா அவசரமாக நான் போய் கொடுக்கணும். அவங்க சொல்கிற டைமில் எடுக்கணும். இன்றைக்கி லீவில் இருக்கேன், பண்ணிடலாம். மற்ற டயத்தில் ஆஃபீஸில் போட்டு பெர்மிஷன் போட்டு அப்படியே அவசரமாக ஓடுற மாதிரியே இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, காலைல 8 o'clock நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷோரூம் ஓப்பனிங்கே 9:30 சைடு தான் எல்லோரும் வருவாங்க. அவ்வளோ வேலை வந்து என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, நம்ம டைம் அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறது. சிக்னல் இருந்து கிளாஸ் பண்ணி வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மோட்டோவில் செட்டப் எடுத்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த செட்டப்பை போடுற மாதிரி தான் இருக்குது. வாய்ஸ் ஆடியோலாம் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரில. என்ன பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சா முடியல. அவ்வளோ நாள் லாக்டவுன் ஆயிடுச்சு. அப்பப்போ இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் மட்டும்தான் மோட்டோ விளாக்ஸே பண்ண முடியுது. எத்தனை நாள் தான் உட்காந்து ரூமுக்குள்ளேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, கடுப்பாகாதா? மோட்டோ விளாகற நீ அக்காவே நான் கலாய்க்கிறா. என்னப்பா மோட்டோ விளாக்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண, நீ உட்காந்து ரூம்லேயே விளாக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கட்டமாக இருக்கா இல்லையா? பழைய ஏரியா பழைய வீட்டுக்கெலாம் போகணுன்னா அப்படி தான். அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சர்றன்னு கிளம்பி இப்படி போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது. போச்சு, இந்த பஸ்ஸு மண் அள்ளி அடிக்கதே என் லென்ஸில் படாமல் இருக்கணும். நம்ம இப்படி ஓரமாகவே போயிடும். இவ்வளோ தூரம் வர வேண்டி இருக்குன்னு அந்த ஷோரூமே நான் அவாய்ட் பண்ணேன்.
சரி ஓகே, எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு சர்வீஸ் தான் அந்த ஷோரூமில் எனக்கு வந்து இப்போது இத்தனை நாள் கிடச்சிருக்கு. அதனால் பிரச்சனை இல்லாமல் நான் தைரியமாக வந்து போகிறேன். இன்றைக்கி வெயிலும் அவ்வளோவா இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்னாலே அப்படியே பைக்கில் போகிறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பைக் ரொம்ப நான் எவ்வளோ அடம் பிடிச்சி சர்வீஸ் வரதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர 24 and 25 கொல்லி ஹில்ஸ் ரைடு வந்து பிளானில் இருக்குது. டெஃபினட்டாக தான் போகிறோம். ஒரு ரொம்ப குரூப் ரைடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்கணும். அதான் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கே சாலிடா, அப்படின்றதுனால பொறுமையாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா எங்கப்பா யூட்டர்ன் எடுக்கிறீங்க? மாஸ்க் காட்டுவாங்க நம்ம பசங்க. ஸோ அந்த கொல்லீஸ்க்காக தான் பைக்கை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த 2 வீக்ஸ்க்கு முன்னாடி சர்வீஸ் வரதுக்கான ரீசனே அதான். இன்கேஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அது இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு டைம் இருக்கும். எதனாலுமே கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுறது நல்லது. கடைசி டயத்தில் நம்ம ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி வச்சுக்கிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கேயுமே டிராஃபிக்காக இருக்கே. ஓகே, இங்கே எப்போயுமே செக்கிங் நடக்கும். பிடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாலாம் எடுத்துக்க வேணாம். மழை தூருது ரைட்ரா. ஐயோ, லாகு செட்டப் எல்லாம் இருக்கே, நனைஞ்சிருமே. நான் வேறு பேகு எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன். இங்கே தானே பக்கத்தில் தானே கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அங்கே வச்சுருவோம் அப்படின்னு நினச்சேன். சூப்பரு. இன்றைக்கி நம்மளை வச்சு வேணும்னு முடிவு பண்ணிட்டா யாருனால தடுக்க முடியும் சொல்லுங்கள். ரூமில் தான் நான் டெலிவரி எடுத்தேன். இங்கேயே திருப்பலாம், ஆனால் எனக்கு இங்கே அவ்வளோ சேஃபாக இருக்காது. சருன்னு வருவாங்க. நம்ம அங்கே போயிட்டு யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அங்கேனா ரோடு கொஞ்சம் ப்ராடு. இப்போ அந்த மாதிரிலாம் கம்பெல்லாம் வச்சு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் இந்த ரெட் கலர் கிளாட்லாம் கட்டுங்கப்பா. ஆர்வத்தில் வேகமாக வர நம்ம பசங்க சொருக்குன்னு ஒரு சொருகிடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. நான் கால் பண்ணி கேட்டேன், கொண்டு வாங்க பண்ணலான்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்துக்குவோம். சர்வீஸ் சென்டருக்குள்ளே போயிட்டு